நினைச்சாலாம் ஹனுமார் கல்யாணம் பண்ணிட்டு தம்பதிகளா சேர்த்து நான் பார்க்காம இப்படி பிரிச்சு பார்த்தேனே. ஆமா, அழகான வயசு 2 பேர்களுக்கும். துல்யசீலவயோ விருத்தாம் துல்யாபிஜனலக்ஷணாம் ராகவோர்ஹதி வைதேகீம் சஞ்சயமசிதேக்ஷணா. ராமனுக்கு தகுந்த பத்னி சீதை, சீதைக்கு தகுந்த பர்த்தா ராமன். இப்படிப்பட்ட தம்பதிகளை சேர்த்து வச்சு நாம் பார்க்காமல் போட்டோம் நினைச்சாளாம். அப்ப என்ன பண்ணினான் நாள் தனியா தேவியை பார்த்துட்டு தாம் திருஷ்டுவா நவஹே மாதாம் லோககாந்தாமிவஸ்ரீயம் ஸ்வர்ணகாந்தியான லோக மாதாவானே சாட்சாத் மகாலட்சுமி ஒன்று தோணித்துதான் மனுமாருக்கு. என்ன பண்ணினால போனாள்? இப்பதான் ஒரு கல்யாணம் பண்ணி பார்த்து விடுவேன். சுவாமிக்கு எத்தனை கல்யாணம் பண்ணா என்ன பண்ணி விடுவோமே என்னாள். ஆனா கல்யாணம் பண்ணி பக்கம் சஷ்டி பூர்த்தி அன்னைக்கு பத்னிக்கு இவனுக்கும் இந்த திருமங்கல் தாரங்களா நடக்கிறது. அப்புறம் சதாபிஷேக தண்ணிக்கு நடக்கிறது. அது மாதிரி சுவாமிக்கும் ஒரு வருஷம் கல்யாணம் பண்ணி பார்க்கறான். இதுல நஷ்டம். அது மாதிரி ஹனுமார் இப்பதான் சேர்த்து வச்சு பார்த்து விடுவோமே என்னார். ராமன் இல்லையே என்னார். கொண்டு விடுறேன்னார். எப்படின்னார்? ஜகாம மனசாராமம் மனதால சுவாமி எழுத்து தேவியினுடைய பக்கத்துல வச்சு ராகவோர்ஹதி வைதேகீம் தஞ்சயமசிதேக்ஷணா இப்படி 2 கையிலையும் வச்சு. ஆமா, தோடு கட்டுறதுக்கு வைரத்தை இப்படி வச்சு பாப்பன். வைர வியாபாரி 2 கையிலையும் வைரத்தை வச்சு 7 கல்ல வச்சு பாப்பன், 8 கல்ல வச்சு பாப்பன். அது என்னமா இருக்குன்னு முதல்ல பார்த்து, அப்புறம் அரக்கல வச்சு பார்த்து, அப்புறம் ஸ்வர்ணத்துல வச்சு பார்த்து, அப்புறம் சுமங்கலியினுடைய காதுல வச்சு பார்ப்பன். அது மாதிரி இப்படி பார்த்தாளாம் ஹனுமார். ராகவோர்ஹதி வைதேகீம் தஞ்சயமசிதேக்ஷணா ஜகாம மனசா ராமம் பிரசம் சஜதம் பிரபுதே சொன்னாலாம். ஆஹா, ஹனுமார் மனதுக்குள்ள நினைக்கிறாரான். கண்ணுங்க நீருமாய் பாஷ்பரியா குலுகிற்றன கண்ணுங்க நீருமா நினைச்சாராம் ஹனுமார். என்ன நினைச்சார்? இந்த தேவிக்காக வாலிய வதம் பண்ணா சுவாமிங்கிறானா. அஸ்யாஹேதோர் விஷாலாட்சியா ஹதோ வாலி மகாபலா. அபாரமான பலம் உள்ள வாலியே சீதைக்காக கொண்டாள் நாளாம். அவன் சீதை தான் காரணம். எப்படிப்பட்டவன் வாலி தெரியுமோ? ராவண பிரதிமோ வீரியே. ராவணனுக்கு ஒப்பானமான வீரியம் உள்ளவனவன். நிபாதிதா கபந்தனையும் வதம் பண்ணினாளாம் சுவாமி. பீம விக்ரமா பயங்கரமான பராக்கிரமம் உள்ள விராசனை சீதைக்காக வாக்கம் சுவாமி வதம் பண்ணினாள். வனே ராமேண விக்ரம்ய மகேந்திரேணேவ சம்பரः சஹஸ்ராணி ரக்ஷசாம் பீமகர்மணாம் நிஹதானி ஷரைரக்னிஷிகோபமைः. ஜனஸ்தானத்திலே 14,000 வீராளே அக்னிக்கொப்பான பானங்கள்னால பிரபுவா இச்சதெல்லாம் சீதைக்காக வாக்கம். கரச்ச நிஹத சங்கே கரணயன் பிரபு கொன்னது சீதைக்காக. திரிசிரஸ்ங்கிற சேனாபதியை கொன்னது சீதைக்காக. தூஷணனை கொன்னானாக்கம் பிரபு. எல்லாம் சீதைக்காகிறாள். அது மட்டுமா? ஐஸ்வர்யம் துர்லபம் வாலி பாலிதம். வாலியினாலே பரிபாலனம் பண்ணப்பட்ட ராஜ்யஸ்ரீயை ஒத்தன் அபகரிக்க முடியுமா? அத சுக்ரீவனுக்கு கொண்டு கொடுத்தாராம் சுவாமி. உலகங்கள் எல்லாம் கொண்டாடும்படியான ராஜ்யத்தை சுக்ரீவன் அடைஞ்சதெல்லாம் எல்லாம் சீதைக்காக. இப்ப நான் 100 யோஜனை தூரம் பிரம்மச்சாரி தாண்டி வந்தேனே அக்கரை சீமைக்கு. என்னது வந்தேன் தெரியுமோ? சாகரஷ்டமயாக்ராந்தா ஸ்ரீமானதனதீபதி அஸ்யாஹேதோர்மிஷாலாக்ஷ்யா புரீஜேயம் நிரீக்ஷிதா. இந்த சீதைக்காகத்தான் நான் இந்த லங்கை வந்து பார்த்தேன். எல்லாம் சீதைக்காக ஹனுமார் சொல்லிவிட்டு அவ சொல்றார். சமுத்திராந்தாம் மேதினீம் பரிவர்த்தயேத் ஜகச்சாபி யுக்தமித்யேவ. 3 லோகமும் ராமன் சீதைக்காக அலைஞ்சா கூட யுக்தம் தான் ஹனுமார்.
இப்படிப்பட்ட ஸ்திரீக்காக எந்த ஊருக்கு தான் போகக்கூடாது, எதைத்தான் பண்ணப்படாது, நாம எதையும் பண்ணலாம். இப்படிப்பட்ட ஒரு உத்தமிய போய் தேடுவதற்காக நாளாம் ஹனுமார் அப்போ ஒரு நர போடுறார். ராஜ்யம் லோகேஷு சீதாவா ஜனகாத்மஜா த்ரைலோக்கிய ராஜ்யம் சகலம் ஒரு தங்கத்ராச கட்டி திரைலோக்கிய ராஜ்யத்தை ஒரு தட்டுல போட்டு இன்னொரு தட்டுல சீதையை போட்டால் சீதையில 16ல ஒண்ணு கீடு கட்டாது. திரைலோக்கிய ராஜ்யம் சகலம் சீதாயா நாப்புயாத் கலாம் நாள் கலைனா 16ல ஒண்ணு, 16ல ஒண்ணு சீதையனுடைய கலைக்கு ஈடு கட்டாது. திரைலோக்கிய ராஜ்யம் இப்படி எல்லாம் சொன்னாலாம்.